சோலோ லிவிங் ராக்னரோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 9 எபிசோட் இருக்கு, ஓகேவா? அது 10வது குறைக்கு சோலோ லிவிங் சீரியஸுமே இருக்குது. எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு, பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் ராக்னராக் சீசன் 1 எபிசோட் 10ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அவ இப்போ நீ சின்னத்துல தானே கூப்பிட்டா? நான் உங்களை கண்டே பிடிக்கல, நீங்கள் ரொம்பவே வளர்ந்துட்டீங்க அண்ட் நீங்கள் பார்க்க ஜின்னு மாதிரின்னு விழுந்துருவா. ஐயோ பெரு என்னாச்சுன்னு பாடுறா. பார்த்தா ஒன்றும் பெருசா இல்லை, எக்ஸாஸ் ஆயிருக்கிறதுனால இதாக இருப்பா போல இருக்கு. சாகலாம் இல்லை, கவலைப்படாதீங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரு என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்க அன்ட்ரஸ் எல்லாத்துக்குமே இது பண்ணிட்டு இருப்பான். அதே சமயம் இவன் ரெஸ்கியூ பண்ணதுனால இவனுக்கு ரிவார்டுமே கிடைச்சிருக்கும். என்னன்னா 700 கோல்டும் 3 பாயிண்ட்டுமே கிடைச்சிருக்கும். என்னது கோல்டா? அப்படின்னா அந்த கோல்டு வச்சு இவ்வளோ பொருள் வாங்க முடியுமா? எக்கச்சக்கமான பொருள்லாம் கிடைக்கிது. இதெல்லாம் பார்க்குறப்ப சின்ன வயசுல நான் ஏதாச்சும் கொஸ்து பண்ணேன்னா எங்கள் அப்பா எனக்கு கொஞ்சம் காசு தருவாரு, அதே மாதிரி இருக்குல்ல. வெல், இந்த சிஸ்டத்தை கொடுத்தது எங்கள் அப்பா தான். என்னது, இதை யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதா? அப்போ என்ன பண்ணுறது? ஒருவேளை நான் ஊட்டி விடணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீலிங் போர்ஷன் எடுத்து எசலுக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பா. சின்னத்தில் உங்களுக்கு உண்மையிலே பறந்த மனசு. உங்கள் கோல்டை வேஸ்ட் பண்ணி அந்த ஒர்த்லெஸ்ஸான அந்த பொண்ணுக்கு செய்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் வேற லெவல் தெரியுமா? எப்பா ப்ரூகி, இங்கே இருக்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடு, நம்ம சாட்டர்டே டேஞ்சருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சு விட்டுறலாம். மிஸ்டர் பர்ன், நான் இப்போ தான் இந்த ஒரு விஷயத்த பார்க்குறப்ப எனக்கு தெரியுது பயங்கரமான வலி கொடுக்கும்ல. ஆனால் என்ன பண்ணுறது, என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரே வழி நான் நினைக்கிறது இதுதான். ஒரே சீவு ஸ்டோம் ஸ்லாஸை போட்டு முடிச்சு விட்ருவான். அதே சமயம் இந்த வகுட்டு சீனியர் ஓடி போனான் பார்த்தீங்களா, அவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான். அதனால அன்டர்ஸ் வந்திருப்பானுங்க. அட் த சேம் டைம் இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுவானுங்க. அந்த ரஞ்சனுக்குள்ளார என்னதான் லிசார்ட்ஸு மிஸ்டர் பண்ணு கிடச்சிருந்தாலுமே அது இல்லாமல் நிறைய க்ளூலாம் கிடச்சிருக்கு. கத்தியை வச்சு அட்டாக் பண்ணியிருக்க மார்க்லாம் இருக்குது. அதனால இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது இன்னுமே ஃபர்தராக போகுது. யார் இதை பண்ணது, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கானுங்க. இங்கே எவனும் இல்லையே, யார் அவன் ஜூகோன்னு போட்டிருக்கு, அவனை காண. இங்கே என்ன மேட்ரு? அதுவாங்க ஒன்றும் கிடையாது, அவன் ஒரு ஈரான் கண்டரு. அதனால பயத்தில் நான் தான் அவனை வெளில அமுச்சு விட்டேன். சேஃபான பிளேஸ்லாம் இருக்கான், கவலைப்படாதீங்க. சொல்றது கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஈரான் கண்டர் தானே. நீ பண்ணது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம அன்டர் அசோசியேஷன் மேனுவல் படி ஈரானுக்கு இருந்தாங்க அப்படின்னா அதை பாதுகாக்க வேண்டியது தான் நல்ல விஷயம். அதை கரெக்டாக தான் பண்ணியிருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு இவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். எனக்கு புரியவே இல்லை. எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணது சூகோ தான், அது கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் எதுக்காக ரேங்கை மறைச்சு இப்படி நடிக்கிறான்? எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். சூகாவே சொல்லிட்டோம், நம்ம எதுக்கு அவசரம் பண்ணணும். அதே சமயம் இந்த கூட சாட்டர்டே டேஞ்சருக்குள்ள வருவானுங்க. என்னது, ஜின்னு உலகத்திலே இல்லையா? அவர் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஃபோர்ஸை தடுக்க வேற இடத்துக்கு போயிருக்காரா? என்னடா சொல்றீங்க? இங்க பாருமா, அதுதான் உண்மை. மொனார்க் இங்க கிடையாது. அது மட்டும் கிடையாது, நம்ம சின்ன தலைக்கு சீல் வர போட்டுட்டு இருந்தாங்க. அதை தடுக்கிறது தான் நான் வந்தேன். ஆனா உனக்கு தெரியுமா, நான் வரத்துக்கு முன்னாடியே சின்ன தலை அதை உடச்சிட்டாரு தெரியுமா? அவர்லாம் வேற மாட்ட ஆளு. நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நான் உன்னை எங்கேயாச்சும் பார்த்துருக்கேண்ணா? கரெக்டாக சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. எப்போனா அந்த யங் மொனார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டுட்டோரியல் கண்டக்ட் பண்ணாங்களா, அப்போ என்னைய பார்த்துருக்கீங்க. மறக்க மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? என்னது பார்த்துருக்கேண்ணா? ஆனால் பழைய மெமரி அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக கிடையாது. எங்கே பார்த்துருக்கேன்? கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் இங்கே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிங்களா? ஆக்சுவலாக ராக்னராக்கை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. இது பக்கா ஒன் பீஸ் ரெஃபரன்ஸு. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரு, நம்ம லூஃபியை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஆமா, நீ சரண்டா ஆனில உடனேயே. டேய், என்ன சொல்றான் அவன்? அப்படின்னா அந்த டெஸ்ட்ல நீ ஒழுங்கா பண்ணலையா? சரி ரைட்டு, அதெல்லாம் ஒரு பக்கெட் இருக்கட்டும். நீ என்ன இவ்வளோ வீக்கா இருக்கிற? என்னதான் நடந்துச்சு அந்த டீமன் ரேம்ல? இதை நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன தலைகிட்ட சொல்றதுல எனக்கு பெருசா ஒரு இது கிடையாது. உங்க எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். நம்ம ஜின்வு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, டீமன் கிங் நோபல் எல்லாத்தையுமே கொண்டுட்டாரு. அது கொண்டது மட்டும் கிடையாது, ரேடியர் கிளானை டாப் கிளானை உட்கார வச்சிட்டாரு. அன்னையிலேருந்து ஏதாச்சும் சண்டைக்கு ஜின்னு கூப்பிடாருன்னு சொல்லிட்டு டீமன் ரியலம்ல இருக்க எல்லாருமே ரெடியா இருந்தாங்க. முக்கியமா ரேடியர் கிளான் அப்படிங்கிறவங்க அதுக்கே அர்ப்பணிச்சிருந்தாங்க. ஆனா ரொம்ப வருஷமாச்சு, செவரல் டெக்கேட்ஸா மாறினுச்சு. ஜின்னு எங்களை கூப்பிடவே இல்லை. அதனால பீஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாவே பறந்து இருந்துச்சு. ஆனா பாதி வருஷத்துக்கு முன்னாடி அங்கதான் பிரச்சனையே வெடிச்சிச்சு. ஏதோ ஒரு சார்டஸ்ட்னு சொல்லி ஒரு என்ஹான்சர் உள்ளார பூந்துச்சு. டீமன்ஸ்குள்ள பரவலா வந்துச்சு. என்னது, ஸ்டார்டஸ்டா? யோசிச்சு பார்த்தனா நான் சண்டை போட்ட டீமன்ஸ் கூட இதை பத்தி பேசிட்டு இருந்தானுங்களே. ஸ்டார்டஸ்டை பொறுத்த வரைக்கும் ஹை ரேங்க்ல இருக்க எந்த ஒரு டீமனுக்கும் பெருசா ஒர்க்கேட்டே ஆகல. ஆனா இதுவே லோ கிரேட்ல இருக்க டீமனை ரொம்ப பயங்கரமான பவர்ஃபுல்லா மாறுச்சு. ஸ்டார்டஸ்ட ஒரு கேட்டலிஸ்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. ஜின்னு அங்க இல்லாத காரணத்தினாலையும் ஸ்டார்டஸ் அதிகமா பரவுன காரணத்தினாலையும் எல்லா டீமனுமே ஒரே ஒரு பர்பஸ்க்காக ஒண்ணு கொண்டுச்சுங்க. அது வேற எதுக்கும் கிடையாது, ரேடியர் கிளானுக்கு எதிராக
ரிபல் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. சாடா மோனார்க்கோட ப்ரொடெக்ஷன்ல இருந்த இந்த ரேடியல் கிளானை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தோம். ரொம்ப வருஷமா அந்த சண்டை அப்படிங்கிறது நடந்துச்சு. ஒரு பாதி வருஷத்துக்கு முன்னாடி எங்களால் எதுவுமே பண்ண முடியல. ரேடியல் கிளானால ஒன்றுமே பண்ண முடியல. எங்களோட டீமன் கேஸ்டல் அப்படிங்கிறது அழிஞ்சிருச்சு. ஜினு எங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நாங்கள் உடச்சிட்டோம். எங்கள் ஃபேமிலி அப்படிங்கிறது இப்போ பவரே கிடையாது. எங்கள் ஃபேமிலியால் ரெபல்ஸை எதிர்த்து நிற்க முடியலை. அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட பவருமே கிடையாது. அந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஓய ஆரம்பிச்சிச்சு. ரேடியல் கிளான் தோக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ரேடியல் கிளான் தோத்ததுக்கப்புறம் டீமன்ஸ் அங்கேயும் நிப்பாட்டலை. டீமன் நோபிளோட பிளட்டை திருட ஆரம்பித்தாங்க. அதை வந்து சக் பண்ணி குடிக்க ஆரம்பித்தாங்க. இதனால அவங்களுக்கு பயங்கரமான பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் அப்படிதான் எங்கள் ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. எல்லாரோட பிளட்டையுமே பார்த்தோம்னா குடிக்க ஆரம்பித்தானுங்க. என்னோட பிளட்டுமே பார்த்தோம்னா பயங்கரமாக போயிடுச்சு. நான் ரொம்ப கேவலமாக இருக்கல. நான் மட்டும்தான் இப்போ இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறேன். நான் மட்டும்தான் சர்வைவ் ஆகிருக்கேன். இது என்னதான் எனக்கு ரொம்ப பெரிய கவலையை கொடுத்தாலுமே அதோட பயமான கவலை ஒன்று கிடக்குது. இது எல்லாத்தையும் ஜினுட்ட எப்படி நாங்கள் சொல்லுவோம்? எங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் எப்படி இதை சொல்கிறது? அவர் என்ன நினைப்பாருன்ற பயமே எனக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அள்ள ஆரம்பிச்சிருவா. நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. இந்த மட்டும் சுச்சுவேஷனில் எங்கள் அப்பா இப்படி தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நீ உண்மையிலேயே உங்கள் உயிரை கொடுத்து நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப இதுவே பெரிய ஒரு விஷயம்தான். இதுவே மோர் தென் எனஃப். இதுதான் எங்கள் அப்பா கண்டிப்பாக சொல்லுவார். அதனால கவலைப்படாத. நீ இவ்வளோ வருஷமா எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ லாயலாக இருந்ததுக்காக உனக்கு உண்மையிலே நன்றி சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் கிடையாது, ரேடியல் கிளான் தானே உன்னோடது. அதை மறுபடியும் டாப்பு கொண்டு போவோம், கவலையை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இது எல்லாமே இவனுக்கு ஒருத்தனை ஞாபகப்படுத்தும். வேற யாரு? நம்ம ஜினு தான். ஆக்சுவலாக ரேடிஸ் கிளானை நம்பர் 1 கிளானாக மாற்றணும் அப்படிங்கிறது ஜினு சொல்லியிருப்பால. அதை நினச்சி பார்த்த உடனேயே கண்ணிருந்து கண்ணீராக சொட்ட. ஆமாம் நான் ரேடியல் கிளானுக்கு சேர்ந்தவ தான் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான சந்தோஷமா மாறும். இப்போதான் ஒரு பெரிய சாக்கே என்னன்னா, ஒயிட் ஃப்ளேமோட டிசெண்டன்ட்டை இவதான்ற மட்டும் குண்டத்துக்கு போட்டுருவானுங்க. நம்ம சூகோக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது, எசில் வந்து செகண்ட் மோனார்க்கோட டிசெண்டன்ட்டா? ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா இருக்கிற நோபல்லே பியூர் பிளட் டீமன்லயே எசில் மட்டும் தான் லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரே ஆளு. அப்படி இருக்கிறப்ப அக்செப்ட். இந்த படி எக்கச்சக்கமான டேப் ஓப்பன் ஆகும். ஒயிட் ஃப்ளேமோட டிசெண்டடான நீங்க ரெக்ரூட் ஆயிட்டீங்க. பாண்ட் ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. அதோட சார்ஜிங் அட்டாக் அப்படிங்கிறது 0. அதோட பேர் டீமன் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டேப் அப்படிங்கிறது இதுக்கு ஓப்பன் ஆயிரும். இவ பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவா. பாத்தியா, கிரேவால பேச முடியல. பேசுறத பார்த்தா அவளுக்குமே சிஸ்டம் காடுது போல இருக்குடா. சின்னத்தல, ஒருவேளை நான் தான் ஒயிட் ஃப்ளேமோட டிசெண்டா, அவரோட டிசெண்டா? சரி வாங்க பாண்ட் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவானுங்க. எசில் நீ ரெடியா? இந்த போட்டு ஆக்டிவேட் பண்ணோன்னு லிட்ரலா ஒரு மாதிரி பயங்கரமான பவர் எடுப்பா. சொல்ல போனா பரானா பார்த்த மாதிரியே இருக்கும். அவ்வளோ பவர் எடுத்து ஒரு ஆர்பு மாட கிரியேட் பண்ணி அது எல்லாமே ஜூகோ ஒரு போட்டு வாங்கிட்டு இருப்பான். பயங்கரமா இருக்க போது. பவரை பார்த்தாலே பயங்கரமா இருக்குன்னு சொல்றப்ப இந்த போட்டு எஸ்லால ஒண்ணுமே பண்ண முடியாது. பிகாஸ் எல்லா எனர்ஜியுமே கொடுத்துருப்பா. பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவளோட எல்லா எனர்ஜியுமே இந்த ஒரு ஸ்கில்ல இருக்குது. அடிச்சு நவுத்தனோம்னா கரெக்டா இருக்கும். என்னோட எல்லா ஸ்கில்லையுமே அவர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், பயங்கரமாக தான் இருக்கணும். ஒரு குத்து விடுவான் பாருங்க, அந்த இடம் சாக்குவே அப்படிங்கிறது பயங்கரமாக தெரிக்கும். அவ்வளோதான்டா, அந்த பில்டிங் முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. சின்னத்தலை உங்க ஏமாத்திட்டாங்க. சின்னத்தலை ஐயா சின்னத்தலை உங்களுக்கு ஏமாத்திட்டானுங்க. இது நீங்க நார்மலா அடிக்கிற அட்டாக்கு. பாண்ட் ஸ்கில் இல்லை, ஒன்றும் கிடையாது. இவன் வேஸ்ட்டு அப்படிங்கிற மட்டும் இவன் வேற ஒரு பக்கெட்டு. கிரேவோட பவரே எவ்வளோ மேலே. ஐயோ, என்னது என்னோட எல்லா எனர்ஜியும் இவ்வளோதானா? டேய் ஒரு நிமிஷம் இரு. இப்போதான் எனக்கு புரியுது. இதோட சார்ஜ் ரேட்டு 0ல இருக்குடா. அதனால தான் இப்படி நடக்குது. ஆமா, இதை எப்படி ஏத்துறது எவனுக்கு தெரியும்? விடு பார்த்துப்போம். சின்னத்தலை, என்கிட்ட ஒரு மேட்ரு இருக்குது. நான் வேணா அவங்கள போய் சாப்பிடட்டுமா? என்னது சாப்பிட போறியா? உததான் உனக்கு. அவங்கள நான் அரைஸ் பண்ண போறேன்டா. அவங்கள எடுக்க போறேன். அரைஸ் மானா வந்து கண்டெமினேட்டட் ஆயிருக்கு. உங்களால் அரைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி காட்டிடும். என்னது, என்னால் இவங்களை சாட சொல்றா மாற்ற முடியாதா? உங்களால் மட்டும் கிடையாது, எங்கள் தலைவராலுமே இதை மாற்ற முடியாது. என்னன்னு தெரில, அவங்க சோல் வந்து ரொம்ப டெயினாக இருக்கும். அதனால தான் ரேடியல் கிளான் கூட ஒரு அக்ரிமெண்ட் மட்டும் நாங்கள் போட்டுக்கிட்டோம். சரி ரைட்டு, அப்படின்னா பிரோஜனமே கிடையாது. அவங்க தான் கரெக்ட் ஆயிட்டாங்களே, நீ போய் சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இந்த போடி பின்னாடி இவ வேற, ஐயோ என்னை கரப்டர்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு இவ வேற ஒரு பக்கெட்டு. சரி ரைட்டு, என்னம்மா இதை குடி. எனக்கு வேணான்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு தொல்லையா இருக்கேன்ல,
ஆமா எசில், யோசிச்சு பார்த்தோம்னா உனக்கு இருக்க இடம் கிடையாது தானே, இப்ப பார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த வந்து எசில் பேருக்கு மாத்தி விட்டுருவான். கவலையப்படாத, நம்ம 2 பேர் தோஸ்து. நான் இட்டாரிமை பத்தி அவனோட தேவதூதனை பத்தி கண்டுபிடிச்சிட்டேன். இந்த போட்டி எல்லாமே படம் பார்க்குற மட்டும் ரெடி ஆயிடுவானுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதை காட்டுறதுக்கு முன்னாடி சில விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஸ்டார்டஸ்ட் அப்படிங்கிறது பூமியை சுத்தியுமே பரவி இருக்கு. அது மட்டும் கிடையாது, மிஸ்ட்பர்ன் அப்படிங்கிறது அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து வந்திருக்கு. என்னது ஸ்டார்டஸ்ட் அப்படிங்கிறது பூமியில இருக்கா? அடங்குய்யால என்னடா சொல்ற? மிஸ்ட்பர்ன் வந்து அவுட்டர் ஸ்பேஸ் சேர்ந்ததா? ஆனா இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரே பிரச்சனை, ஒரே இடத்துல ஒருத்தன் தலையிட்டு இருக்கான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம ப்ரூகி தான். அங்க சுத்தி இங்க சுத்தி எல்லாமே ப்ரூகிட்ட தான் வருது. ஆக்சுவலா சொல்ல போனா டீமன்ஸ் என்ன பண்ணும்னா ப்ரூகி கிட்ட இருந்து ஹியூமன்ஸை வாங்கி அதை வந்து மிஸ்ட்பர்னை இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த இன்ஃபெக்ட் ஆன அந்த ஹியூமன்ஸ் மிஸ்ட்பர்னை வச்சு ஸ்டார்டஸ்ட் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிப்பானுங்க. இந்த மட்டும் ஸ்டார் பவுடரை மேனுஃபேக்சர் பண்ற அந்த யூனிட் என்ன சொல்லுவானுங்கன்னா ஸ்டார் பவுடர் ஃபேக்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஹைனா கில்டு வந்து ஹியூமனை கடத்துவானுங்க. ரீப்பர் கில்டு என்ன பண்ணுவானுங்கன்னா ஹியூமன்ஸை எடுத்து இந்த ஃபேக்டரிக்கு அமுச்சு விட்டுருவானுங்க. இந்த ஃபேக்டரியில இருக்கவனுங்க அந்த ஹியூமன்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுவானுங்க. மிஸ்ட்பர்னை மாறினக்கு அப்புறம் அவங்கள வச்சு ஸ்டார்டஸ்ட் எடுத்துப்பானுங்க. இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. ஆனா இங்க நடக்கிற இந்த சைக்கிளுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான். அது வேற யாரும் கிடையாது, இட்டாரியம் தான். எல்லாமே இட்டாரியம் வந்ததுக்கு தான் நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் கிடையாது, சின்னத்துல ஒரு ஹியூமனுமே அதில் சம்மந்தப்பட்டிருக்கான். என்னது ஹியூமனா? கரெக்டா சொன்னீங்க. இட்டாரியம்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு தேவதூதுவா இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஹியூமன் இருக்கான். அது வேற யாரும் கிடையாது, ரீப்பர் கில்டோட கில்டு மாஸ்டர் லீ மின்சங். இவனை மட்டும் நம்ம பிடிச்சோம், இட்டாரிமை பத்தியும் இட்டாரியமோட தூதுவனை பத்தி கண்டுபிடிச்சிடலாம். இவன் மட்டும் மாட்டினா போதும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க இதே சமயத்துல இங்க வெளியில இன்டர்வியூ எடுக்க வந்திருப்பானுங்க. சார் சொல்லுங்க என்னாச்சு? ஹண்டர் அசோசியேஷன் என்ன கேள்வி கேட்டாங்க? அவங்க உங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தானுங்க? உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஹைனா கில்டு உங்களுக்கு கீழே வருது. அப்படி இருக்கிறப்ப ஸ்டார்டஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மிஸ்ட்பர்ன் எப்படி உங்க டென்ஷன்ல மாட்டுச்சுன்னு சொல்லி கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. நாங்க ரீப்பர் கில்டு இந்த குழப்பமான உலகத்துல ஒரு அமைதியை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பேரழிவு நடந்துச்சு. அன்னையிலேருந்து தான் ஹைனா கில்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். என்ன காரணம்னா அந்த கில்டில் இருக்க எல்லாருமே டீராங்கன்ட்டரு. அவங்களால இந்த ஹியூமன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு சர்வீஸை கொடுக்க முடியும்னு நினச்சோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. நீங்கள் சொன்ன இந்த சியோல் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, புது ஹண்டருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் ஓப்பன் பண்ணியே வச்சோம். ஆனால் என்ன பண்ணுறது, மற்ற கில்டு கூட ஷேர் பண்ணாத ஒரே காரணத்தினால என்னோட ஆக்ஷன்ஸ் இந்த மட்டும் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த மட்டும் ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாது. ஒழுங்கா நான் மட்டும் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த மட்டும் ஒரு விஷயம் நடந்திருக்காது. இத்தனை பேர் செத்துருக்க மாட்டானுங்க. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. டேய் என்னடா இப்படி பேசிட்டு போறாரு? ஒருவேளை நல்லவரா இருப்பாரோ? ஹண்டர் அசோசியேஷனா ஒன்றும் பண்ணல, நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படின்னா ரீப்பர் கில்டு அப்படிங்கிறவங்க ஹீரோ தானே? பைத்தியக்காரனுங்க, என்ன சொன்னாலும் நம்பிடுறானுங்க. அவங்க ஒன்று விஷயத்த மறந்துட்டானுங்க. நான் ஏசியாவோட ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆக்டர். அது ஒரு காலத்தில் இருந்துச்சு, ஆனால் இன்னுமே அந்த திறமை எனக்குள்ள தான் இருக்குது போல இருக்கு. ஆனால் பிரச்சனை அவங்க கிடையாது, அந்த உள்ளார உட்காந்துருக்கான அந்த கிழவன், அவன் தான் பிரச்சனை. எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம நினைச்சிட்டான். அது கூட மேட்ரு கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சு போச்சு, ஹண்டர் அசோசியேஷனுக்கு ஸ்டார் பவுடர் மார்க்கெட்டில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்ற ஒரு விஷயம் தெரியாது. நல்ல விஷயம்தான் அப்படின்னு போயிட்டு இருக்கப்ப இது எல்லாத்தையுமே ஜூக கவனிச்சிருவான். ஸோ அவன் தான் லீயா. அவன்கிட்ட இன்டாரியமோட ஏதாச்சும் ப்ரெசன்ஸ் வருதாடா? இல்லை சின்னத்தில் எதுவுமே வரல. கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்ல வர. இந்த ஒரு மேட்ரு போதும். இப்போ அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு. டேய் அமைதியா இருங்க, எங்கே போறீங்க? இது வரைக்கும் கஷ்டப்பட்டு டிஃபீட் பண்ண எல்லாத்த பற்றியுமே எனக்கு தெரியும். அவங்க எல்லாருமே உங்களோட லீக்குக்குள்ளே இருக்கவனுங்க. ஆனால் இந்த தடவை என் உயிரே போனாலும் சரி உங்க கூட அவனை சண்டை போட விட மாட்டேன். அவனோட மானம், அவன்கிட்டேருந்து வர மானம் டக்குன்னு திரும்பவும் பாருங்க. ஒன்றும் இல்லை, அவன்கிட்டேருந்து வர மானம் பயங்கரமாக இருக்குது. இப்போ மட்டும் அவங்க கூட சண்டை போட்டீங்க, உங்கள் உயிருக்கே ஆபத்து. அப்போதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரும், இவன் வந்து ஒரு ஏறாங்க ஹண்டர்னு. ஸோ அஃப்கோர்ஸ் இதோட இந்த சாப்டரை முடிச்சுப்போம். லவ் யூ ஸோ மச்.